ஹாய் கைஸ், வெல்கம் டு மை கேம் பிளே வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட் கேம் பிளே பார்ட் 6. அதுக்கு முன்னாடி எல்லோரும் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. என்னடா இதெல்லாம் வாங்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன்றா வந்தோடனே லெவலப் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கன்று வாங்கினேன் கைஸ். அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற டாக்டர் ஸ்டேஞ்ச் போடுறத வாங்கினேன் கைஸ். அதுக்கப்புறம் லெவலப் பண்ணேன். அப்புறம் எல்லா கொஸ்டியும் முடித்தேன், லெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், கட்டானாவுக்கு புது எபிலிட்டி வந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதோ இந்த ஃப்ரூட் கிடச்சிச்சு கைஸ், சாப் ஃப்ரூட். இது நல்ல ஃப்ரூட்டானு சொல்லுங்கள், ஃப்ளேம் ஃப்ரூட்டோட. இல்லைன்னா இதை சாப்பிட்ருவேன், அதான் வச்சுருக்கேன். இது கேட்டு சாப்பிட்லாம். அப்புறம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது. அதனால் உங்களுக்கு மட்டும் ஒரு வாட்டி கொஸ்ட் எடுத்து காமிச்சிட்டு அடுத்த ஐலாண்டே போயிடலாம். ஏன்னா 150 லெவல் ரீச் பண்ணிட்டாங்க அடுத்த ஐலாண்ட் ஸ்கைலேண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது மெரைன் ஃபாரஸ்ட். அடிச்சிங்கன்னா நீ தானே சாவிங்க பாஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இந்த சின்ன சரி வேணாம், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு பார்க்குறேங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கில்லும் லாஸ்ட்டு கில்லு மட்டும் உங்ககிட்ட காமிக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் முடியும். ஆள் இல்லையா, லேக் ஆகுதா? சரி, அப்படியே இது பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சீஃப் பெட்டி ஆஃபீஸர் 8 பேரை கொள்ளணும். நான் 2 பேரை அடிக்கிறது மட்டும் வந்துருச்சு. ஆனால் 8 பேரையும் அடிக்கிறது பாருங்கள். ஏன்னா ஸ்வாட்லாம் நிறைய அப்டேட் பண்ணிட்டு இதெல்லாம் கரெக்டானு சொல்லுங்கள். ஸ்டாட்ஸு 200, டிஃபென்ஸுக்கு 170, மீலிக்கு 44, கன்னுக்கு 10, பிளாக் ஃப்ரூட்டுக்கு 28. இதெல்லாம் கரெக்டாக தானே போட்டிருக்கேன். சரிங்க, அடிக்கிறத பாருங்கள். சவுண்டு கொடுக்க வேணாம், ஏன்னா அடிக்கிறது நீங்களே பார்த்துருங்க. இல்லைனா கைஸ், நான் ஒருத்தவனை கொல்றதோ லாஸ்ட் ஒருத்தனை கொல்றது மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் சீக்கிரம் அடுத்த ஐலாண்டுக்கு போயிட்டு இவங்கள பார்க்க முடியும். இவனை கொண்டுட்டு இந்த ஸ்பெஷல் மூவ் பண்ணி கொள்கிறேன். 1000 டேமேஜ் போதும். அதான் ஒருத்தனை கொண்டாச்சு. நீங்கள் லாஸ்ட்டு ஒருத்தனை கொல்லும்போது உங்களை பார்க்குறேன் கைஸ். இதான் கைஸ் லாஸ்ட்டு ஒருத்தன். நான் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் ஐலாண்ட் போயிட்டு உங்களை பார்க்குறேன். இந்த ஸ்டாட்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஐலாண்ட் போயிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். பாஸ் ஃபைட் பண்ணிடலாம். பாஸ் ஃபைட் ஈஸியாக எப்படி முடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் கைஸ். வந்துக்கிட்டு இங்கே எங்கடா இருக்க? வாடா, என்னை கூப்பிட்டு போய்க்கணும் கைஸ். நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வரட்டும். இங்கே வந்து இது வரைக்கும் வரட்டும் கைஸ். கைஸ் இந்த இடத்துக்கு வந்துடணும் கைஸ். அதுக்கப்புறம் இப்படி கத்தி எடுத்து வெட்டுன்னா அவன் செத்துருவாங்க. ஜம்ப் பண்ணாமல் வெட்டணும். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிங்கன்னா செத்துருவாங்க. நம்மளுக்கு டேமேஜ் இல்லாது, ஆனால் அப்பப்போ ஆடிக்கிட்டே இருப்பான் டான்ஸ் மாதிரி. அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் வெட்டிக்கிட்டே இருக்கணும் டக்கு டக்குன்னு. லாஸ்ட் ஹெச்பி வந்தோடனே உங்களை சரி வேணாம், அப்படியே பாருங்கள், கரெக்டாகவே இருக்குது. சாவுடா செத்தப்பள்ளி, சாவுடா செத்துப்போ. அப்போதாங்க கொஞ்சோண்டு தான் செத்துட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் ஐலாண்ட் போயிட்டு பார்க்குறேன். இருங்க, ஸ்டாட்ச் போகிறத பார்த்துட்டு போயிடுங்க. ஸ்வாடுக்கே ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கு ஏற்றிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், சரி கைஸ், அந்த ஐலாண்ட் போயிட்டு உங்களை பார்க்குறேன். சவுண்டு கூட. ஹாய் கைஸ், ஒரு வழியாக வந்துட்டோம் கைஸ் ஸ்கைலேண்டுக்கு. அப்புறம் என்னடா ஃப்ளேம் ஃப்ரூட்லேருந்து ஐஸ் ஃப்ரூட்டாக மாட்டேன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஐஸ் ஃப்ரூட் தான் பெருசாக. அதனால தான் நான் என்கிட்ட சும்மா ஸ்பின்னு போட்டேன். ஐஸ் ஃப்ரூட் கிடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏதோ இந்த சிவன் வச்சுருப்பாரு கையில் 3 சூலம், அந்த மாதிரி இருக்குது கைஸ். இதோட புது ஐலாண்டா வந்துட்டோம். சரி இறங்குவோம். கேமராவை ஜூம் அவுட் பண்ணிப்போம். வந்துட்டேன்டா சாமி. இதில் எப்படா மேலே போகிறது சாமி? மேலே தோருக்கு ரூடு. எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருக்க போகிறானுங்களோ பார்ப்போம். நான் 187 லெவல் தான் கைஸ் இருக்கேன். இந்த வீடியோ பெருசாக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப பெருசாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு. அதனால தான் கைஸ் டக்குன்னு நம்ம ஒரு நாள் 10K ரீச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நான் டெய்லியும் வீடியோ போட்டாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. எப்போயாவது வீடியோ போட்டு இதுதானா? எங்கடா ஃபஸ்ட் எடுக்கிறது? மேலேயா? இதுக்கு மேலே போகணுமா? இதுக்கு மேலே எப்படி போகிறது? சரி, மேலே போவோம். மேலே போய்க்குண்டு நான் மேலே போயிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். கொஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் கைஸ். ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். கொஸ்ட்டு ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் இருப்பானுங்கன்னு தெரியல, அதான் கைஸ் பயமாக இருக்குது.
சார்ஜ் எவ்வளோ இருக்குடா? 27 தான் இருக்குது. இது என்ன இவன் யார்? மாஸ்டர். எவ்வளோடா ஒரு கட்டானா? 10 ரூபாவா 20 ரூபாவா? பிஸ்டனோ ட்ரூ பவர் 1 லட்சம் 10 லட்சமா? என்கிட்ட இருக்கிறது 62,000 ரூபா. டியூயல் ஹேண்டட் பிளேன் இது வாங்கிக்கலாம் கைஸ். 4 லட்சமா? அப்படின்னா இந்த இவன் கொஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறான்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவனும் வச்சுருப்பான். ஒரு கொஸ்ட்டுக்கு 1 லட்சம் கொடுத்தானா எப்படி இருக்கும் கைஸ்? ஸ்கை பேண்டிட் காசு எவ்வளோடா? 7,000 ரூபா. அப்புறம் 7 சார் 710 சார் 70,000 கிடைக்கும் 10 டைம் அந்த கொஸ்ட் எடுத்தா. 70,000னா நான் 1 லட்சம். அப்போனா கஷ்டம் கைஸ். நம்ம லெவலப் ஆகிட்டு நல்லா பாஸஸ் முடிப்போம். என்னடா எப்படா கீழே போகிறது? என்னடா இவ்வளோ லேக் ஆகுது கைஸ்? நான் கீழே போயிட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். செத்து போயிட்டு இல்லை கைஸ். இது கைஸ் வந்துட்டேன் கைஸ் ஒரு வழியாக. பேக் டு ஃபார்ம். நம்ம அடித்தாலும் ஒன்றும் ஆகாதில்ல. ப்ளீஸ்டா நடிச்சு பார்க்க வரேன். இப்போ என்ன ஐஸ்? ஓ நான் மாற்றிருந்தனாலையா? ஓகே. இதோட பவர் என்னன்னு பார்ப்போம் கைஸ். ஐஸோட பவர் ஐஸ் பிஎஸ். வேறு இதை வச்சு அடிக்கலாமா? கட்டானாக்கு பதிலாக இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி என் கட்டானாவே பவர் இதோட லாஸ்ட் அடியை மட்டும் அதில் வச்சு அதை அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. சார் அதில் என்னென்ன பவர்? ஐஸ் சர்ச், ஐஸ் பேர்டு, கிளெப்டிக்கல் லவுச். 25வது லெவல் போகணும். சரி இவனை கில் பண்ணும்போது அது லைட்டாக அந்த டேமேஜ் அதை வச்சு இப்போ இதை வச்சு அடிக்கலாங்க. டேமேஜ் நல்லா தான் போகுது. 30, 40. எவ்வளோ லெவலப் ஆகுது? லெவலப் இன்ட்டு 24. இன்னும் ஒரு இவன் அவ்வளோ பவராடா? பாஸ் தான். இப்போ இவனுங்களோட பாஸ் அடித்தா எவ்வளோ போகுங்க? எனக்கு அதான் ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த வீடியோ ஒரு 15 மினிட்ஸ்னு சொன்னால 15 மினிட்ஸில் இந்த கொஸ்ட்டை எத்தனை வாட்டி முடிக்க முடியுமோ அதுக்கு அடுத்த லெவலில் எப்படி போக முடியும்னு பார்ப்போம். ஏன்னா ஃபோனில் சார்ஜும் இல்லை, என் வீவ்ஸும் போக மாட்டேங்குது. இவன் அடித்தாலும் 10,000 கிடைக்குது. மறந்துட்டேன்டா ஸ்பீரை வச்சு அடிக்க மாட்டேது மூளையில் கைஸ். என்னோடய தம்பி வந்து விளையாடுறாங்க கைஸ். அவன் பேர் வந்து டிஜிஜி ஏதோ ஒன்று பேர் போட்டு அடித்து வச்சுருக்கான். அவன் லெவல் வந்து 4. நாங்கள் 2 பேரும் ஜங்கிள் ஃபாரஸ்ட் அதுக்கு தான் போனோம். அங்கே போய் பார்த்தா அவன் மீட் பண்ண முடியல. அது என்னாச்சு ஏன் அப்படின்னு தெரில. யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அது ஏன் அவனும் நானும் ஒரே லெவல் வந்ததுக்கப்புறம் தான் மீட் பண்ண முடியுமா? இல்லை எப்படி வேணாலும் மீட் பண்ணலாமே? அதனால தான் கேட்குறேன். ஒரு டவுட்டாகவே இருக்குது. இருடா இவனை ஸ்பியரை வச்சுக்கொள்ளணும், மறந்துடக்கூடாது. ஒரே பவர் மட்டும் போட்டுக்கிறேன்டா. வா தேங்க்ஸ்டா. சரி நெக்ஸ்ட்டு பவர் வந்துருச்சு. யூஸ் பண்ண பார்ப்போம். எங்கடா பறந்துட்டான்? வந்துட்டான்டா மறுபடியும். இனிமேல் நான் பிளாக் ஃப்ரூட்டுக்கே அப்டேட் போடலான்னு இருக்கேன் கைஸ். என்னன்றீங்க கைஸ்? நீயே கீழே தள்ளிட்டானுங்கடா. என்னால் நான் மறந்து வந்துடுவேன்டா. விட்டுடா என்ன தள்ளிட்டானுங்கடா கீழே. சரி கைஸ் மேலே போயிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் மேலே வந்துட்டேன் கைஸ். இவன் என்ன நம்மள அடிச்சு கீழே தள்ளினது? சாப்பிட்டா என்னையோட அடிச்சு கீழே தள்ளுறேன். இனிமேல் வரதெல்லாம் பிளாக் ஃப்ரூட்டுக்கே போட்டுக்கலாம் கைஸ். ஏன்னா பிளாக் ஃப்ரூட்டோட பவர் ஓபியே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அதனால் அதுக்கு போட்டுக்கலான்னு இருக்கேன். செத்து போடா கைஸ். நம்ம ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு எதுனா எனக்கு அந்த புத்தான்னு ஏதோ பிளாக் ஃப்ரூட் இருக்குது கைஸ். அதெல்லாம் எப்படி வாங்கணும்? அதெல்லாம் எப்படி வாங்கணும்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி விளையாண்டவங்க 2000 லெவல் வரைக்கும் எப்படிடா போகிறது? 157க்கு இப்படி முக்குறேன். அதான் கைஸ் ஒரு டவுட்டாகவே இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பார்ட் வரும்னே தெரில. அதான் இதுக்கு எவ்வளோ அடுத்தது? 50 தானே. டேமேஜ் கொடுக்கணும். இந்த பவர் யூஸ் பண்ணு. அவ்வளோ லாஸ்ட்டில் போய் விடணுமா? ஓகே இந்த பவர் யூஸ் பண்ணு. இப்போ வரது இதை யூஸ் பண்ணோடா. நம்மளுக்கு தான் கொஸ்ட்டு முடிஞ்சிச்சு. மேலே வர பிளாக் ஃப்ரூட்டுக்கே போட்டுக்கலாம். 34 பிளாக் ஃப்ரூட்டி 100க்கு அப்டேட் பண்ணணும். நாங்கள் மறுபடியும் கொஸ்ட் எடுத்துகிட்டு வரணுமா? கீழே போயிட்டு வரணும். சரி கொஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க இதே இடத்துக்கு. கைஸ் கொஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த கொஸ்டன் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நான் எப்படியோ 200 லெவல் இந்த வீடியோ இது ஆஃப்லைன் விளையாண்டு போய் வச்சிடுறேன் கைஸ். இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு இந்த வீடியோவும் முடிச்சிக்கலாம்.
ஆனால் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது, அதனால தாங்க. இன்னும் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸே வீடியோ போட்டுக்கலாம். ஏன் கம்மியாக போட்டேன்னா இதுக்கு தாங்க. நடா கருப்பு கலரில் தெரியுது. டே அந்த சைட் தள்ளி விட்டுற. ஓகே, வந்துட்டோண்டா. ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். மேலே 7 தான். டக்குன்னு சுற்றுவா யாருக்கிட்ட இது நம்பது எங்கடா பிறந்த. இதுவும் நல்லா இருக்குடா. இது வாங்கினது நல்லதாக போச்சு கைஸ். இதுக்கு எவ்வளோ? நெக்ஸ்ட்டு 50. இப்போ நம்ம 38 இருக்கோம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படியாவது 50 இல்லைனா 60 கிட்டே ஏற்றிடுறேன் கைஸ். இந்த வீடியோவில் ஏற்ற முடிக்க பார்ப்போம். டக்குன்னு கைஸ், ஒரே செகண்ட். இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ளே இந்த லெவலப் ஆகிடுன்னு தான் நினைக்கிறேன். லெவலப் பண்ணிடுறேன் கைஸ். டக்குன்னு லெவல் 40 தான். இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே இதை அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவல் போயிடலாம். இன்னும் 4 பேர் தான். முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இதுவே 15 மினிட்ஸ் வந்துடணுங்க. அவ்வளோதான். 45. இன்னும் 3 பேரை முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே 40. ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் 3 பேர் தான். 3 பேர். டக்குன்னு கைஸ். மாட்டுட ஒழுங்க. 47. இன்னும் 2 பேர் முடிச்சிட்டேன்னா கொஸ்டின் முடிஞ்சதுன்னா என் ஸ்வாட் அப்கிரேட் வச்சு பிளாக் ஃபுட்டு அப்கிரேட் ஆகிடும். மீதி வர ஸ்டாட்சையும் பிளாக் ஃபுட்டுக்கே போட்டுடலாம். எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். புத்தா இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் எப்படி வாங்குறது கைஸ்? மறந்துட்டேன்டா. ஒருத்தன் தான்டா. லெவல் ஏறாது. நான் ஆஃப்லைனில் ஏற்றி வச்சிடுறேன். லாஸ்ட்டு ஒருத்தன் முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். எங்கடா பிறந்த? வட நீல சப்ப மீட்ரு சால்ட் வாட்ரு முடிச்சிட்டேன் கைஸ். இதுக்கே போட்டேன். Until then, tata, bye bye, see you.